ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர் நேரலை போற்றி. மேசராசி நேர்களுக்கு வணக்கம். மேசராசிக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்குதுங்க. அதுக்கு உண்டான கிரக அமைப்புகள் இப்போ அமைஞ்சிருக்கு. ராசிக்கு வந்து 7 சனி இருக்குது. ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் சனி பகவான் இருந்தாலுமே ராசியில் சூரிய புதன் இருக்கிறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 5 குடையவனும் ராசிக்கு 3, 6 குடையவனும் சேர்ந்து புதாயத்து யோகம் ராசியில் இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்திருக்கிறார். அருமையான அமைப்பு. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பஸ்தான சுக்கிரன் 2, 7 குடையவன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2 குடையவன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும். பொதுவாக கோச்சாரத்தில் ராசிக்கு வந்து குரு சுக்கிரன் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் சம்மந்தப்படும் போது குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். அதுபோல் 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. அடுத்து சுக்கிரனும் குருவோட தான் போய் சேர போகிறாரு. ஸோ அடுத்தடுத்து சுக்கிரனுடைய நிகழ்வு நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் சுக்கிரன் வந்து ராசிக்கு 5ஆம் இடம் தொடர்பில் இருக்கிறாரு. 2ஆம் இடம், 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் கூட குருவோட சேருவார். அதுக்கடுத்து குரு பயிற்சி நடக்கும். அடுத்து 4ஆம் இடம் திக்பலம் அடைவார். அடுத்து 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். ஸோ சுக்கிரன் நிலைப்பாடு நல்லா இருக்குது. எப்போல்லாம் சுக்கிரன் வந்து ராசிக்கு 2, 3, 4, 5 சம்மந்தப்படுறாரோ அப்போ வந்து குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக மேசராசி கிடைக்கும். சுக்கிரன் எப்படி சார் அப்படிங்கின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் 2 குடையவன், அப்பழுக்கற்ற யோகர். அது மேசராசிக்கு செவ்வாய் காட்டிலும் சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பார். குடும்ப ரீதியான பலன்கள், பழக்க வழக்கம், பணப்பழக்க வழக்கம், கணவனுடைய உறவு, இணக்கம், இன்டகிரேஷன் எல்லாத்தையும் கொடுப்பாரு. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். ஒரு மனிதனுக்கு குடும்பம் நல்லா இருந்தாலே போதும். குடும்பமும் கையில் பணம் இருந்தாலே போதும். மற்ற உறவெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா குடும்பத்தை வச்சு தான் நமக்கு வந்து மற்ற எல்லாமே எடை போடப்படுகின்றன. யாராக இருந்தாலும் சரி, பெரிய மல்டி மில்லியனராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, குடும்பம் நல்லா இருக்கணும். குடும்பம், ஃபேமிலி சரியா, ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபேமிலியோட அட்மாஸ்பியர் நல்லா இருந்துச்சுன்னா மற்ற அனைத்துமே ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும். மற்ற அனைத்திலும் பிரச்சனைகள் இருந்தாலுமே குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணிடலாம். ஆனால் மற்ற எல்லாம் நல்லா இருக்குது. பெரிய தொழிலதிபர், மல்டி லெவலில் தொழில் பண்ணுறார், பணக்காரனாக இருக்கிறார், பெரிய கோடீஸ்வரன், ஆனால் குடும்பம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நல்ல பேர் எடுக்க முடியாது. நல்ல பேர் எடுத்தாலும் அதை மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகே, நேரில் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது எதுக்கு நான் கொஞ்சம் இதில் இம்பாக்ட் கொடுக்குறேன்னா, சுக்கிரன் அந்த அளவுக்கு மேசராசிக்கு ரொம்ப வேண்டியவர், ராசிக்கு வேண்டியவர். நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, அதெல்லாம் தனி. மேசராசியில் ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. இருப்பினும் ராசிங்கிறது ரொம்ப முக்கியம். ராசிங்கிறது உங்கள் வெளி தோற்றம். நீங்கள் இப்போ மேச ராசியில் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, பரணி, கார்த்திகை எதில் பிறந்தாலும் சரி, வெளி தோற்றம், வெளியே அடையாளப்படுத்துகிறீங்க. நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஃபேக்ட்ரி மேனேஜர் இருக்கிறீங்க, கம்பெனிக்கு போகிறீங்க, அங்கே உங்களுக்கு மேலே ஒரு ஜென்ரல் மேனேஜர் இருப்பார். ஜென்ரல் மேனேஜருக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது ராசி தான். சரியா, அவர் உங்களுக்கு நல்ல ராசியாக இருந்தாலும் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவார். அன்றைக்கி தேதிக்கு உங்கள் ராசிக்குள்ள கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா 2 பேத்துக்குமே உள்ள அந்த கரஸ்பாண்டிங் வந்து நல்ல பதிவாக இருக்கும். ஸோ ராசி தான் வந்து வெளிவட்டார தொடர்பை வந்து டெய்லி நமக்கு வந்து நல்ல விதமாக ஆக்குது. சில நேரங்களில் நல்ல விதமாக இருக்கும், சில நேரத்தில் பிரச்சனையாக இருக்கும். ராசிக்கு 7 சனிங்கிறோம். 7 சனி என்ன சார் அர்த்தம்? ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார், விரைய ஸ்தானத்தில் வந்துட்டார். விரைய ஸ்தானத்தில் வந்துட்டார் என்ன அர்த்தம்? ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார், குடும்பஸ்தானத்தை பார்ப்பார், பணஸ்தானத்தை பார்ப்பார். குடும்பத்தில் பிரச்சனை, பண பிரச்சனை, விரையம் வந்துருச்சா? விரைய சனிங்கிறது வந்து ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்ப்பார், ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்ப்பார், ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஸோ விரைய சனிங்கிறது வந்து 7 சனியோட ஒரு பாதம், ஒரு பார்ட்டு. விரைய சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி. ஸோ மேசராசி இப்போ விரைய சனியில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன், குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரம் நல்லா இருக்குது. குருவும் அடுத்த நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு. குரு பயிற்சியும் அடுத்து மேசராசிக்கு நல்லாயிருக்கும். உச்ச குரு வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. குரு ஒரு இயற்கை சுபர், ஒரு கேந்திரத்துக்கு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உச்சமடைகிறாரு. சரியா நேர்களே, நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ அடுத்த வரையின் காலத்தில் சுக்கிரனும் குருவும் ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 2, 7 கூடையவனும் 9, 12 கூடையவனும் நல்ல நிலைமைக்கு வரதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள், இணக்கம், இன்டகிரேஷன், ஷேர் மார்க்கெட், பங்குதாரர், வெளிவட்டார தொடர்புகள், வெளிநாட்டு வேலைகள், வெளிமாநில வேலைகள், பேரு, புகழ், அந்தஸ்து, அரசியல், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆனஸ்ட்டாக இருப்பீங்க. சரியா, கொஞ்சம் ராயல்ட்டியாக ஆனஸ்ட்டாக இருப்பீங்க. ஓகே நேர்களே, இந்த வீடியோவில் வந்து குலதெய்வத்தோட வழிபாடை பற்றி பேச போகிறோம். குலதெய்வம் கும்பிட்றதுக்கு இப்போ நல்ல நேரம் வந்துருச்சு, நேரம் வந்தாச்சு. குலதெய்வம் வந்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும். ஒரு மனிதனுக்கு குலதெய்வம் ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே, மேசராசிக்கு வந்து குலதெய்வத்தை பற்றி பேசணும்னா நீங்கள் வந்து எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் குலதெய்வத்தை ஈஸியாக சொல்லிடலாம். நீங்கள் வந்து இப்போ மேசராசியில் சிம்ம லக்கணம், மேச லக்கணம், தனுசு லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் குலசாமி வந்து மலைப்பாங்கான இடத்துல இருப்பார், மலை சார்ந்த இடத்துல இருப்பார், இல்லைன்னா மலை கோயிலில் இருப்பார். இப்போ நீங்கள் மேசராசியில் ரிஷப லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா வயல்வெளியில் இருப்பார், இல்லைன்னா நகரத்துக்குள்ளே இருப்பார். ஒரு காலத்தில் வயல் இருந்திருக்கும், இப்போ வந்து அதை வந்து டவுன்ஷிப் ஆக்கியிருப்பாங்க. அப்படி இடம் சார்ந்த இடத்துல இருப்பார். நீங்கள் வந்து மேசராசியில் மிதுன லக்கணம், துலா லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா, காற்று ராசியில் பிறந்தீங்கன்னா உங்கள் கோயில் வந்து வெட்ட வெளியான இடத்துல இருக்கும். கோயில் இருக்கும், பில்டிங் இருக்கும், அதை சுற்றி வெட்ட வெளி இருக்கும், காற்று அதிகமாக இருக்கும். கோயிலில் வந்து காற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்.
இப்போ நீங்கள் மேச ராசியில் கடக லக்கணம், விருச்சிக லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா உங்கள் குலசாமி எங்கே இருப்பார்னா நீர்நிலையை சுற்றி இருப்பார். அவர் இருக்கிற இடத்த சுற்றி ஆறு ஓடும், ஆறை தாண்டி போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கோயிலுக்கு முன்னாடி கம்மா இருக்கும், தெப்பம் இருக்கும், பொய்கை இருக்கும், கடல் இருக்கும், கடல் சார்ந்த இடமா இருக்கும், நீர் சார்ந்த இடமா இருக்கும். ஸோ இப்படி லக்கண ரீதியாக சில லக்கணத்தில் பிறந்தவர்களோட கோயில் இந்த இடத்துல இருக்கும்னு அனுமானமாக சொல்லலாம். இது நடைமுறை வாழ்க்கையில் கரெக்டாக இருக்குது. நிறைய பேர் ஜாதகத்தை செக் பண்ணும்போது நான் அது வந்து ப்ராக்டிக்கலாக வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறேன். ஓரளவு மோஸ்ட்லி கரெக்டாக இருக்குது. ரைட் நேர்களே, இப்போ வந்து மேசராசியில் பிறந்துட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து கோச்சாரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா கிரக நிலைகள் வந்து ராசிக்கு 2ஆம் இடம் 9ஆம் இடத்துல சுப தொடர்பு இருக்குது. அதனால் இப்போதைக்கு நீங்கள் குடும்பத்தோடு இணக்கமாக கோயில் குளத்துக்கு போயிட்டு வரலாம். குலசாமி கோயிலுக்கு நீங்கள் போகலாம். சரியா நேர்களே? குலசாமி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். இப்போ நீங்கள் மேசராசி எடுத்துட்டோம்னா பொதுவாக வந்து நெருப்பு ராசி. சரியா? அதனால் கொஞ்சம் ஆக்ரோஷமான தெய்வங்கள் தான் உங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருக்கும். வீரபத்திரர், நரசிம்மர், ஐயனார், கற்பசாமி இது மாதிரி குலசாமிகள் உங்களுக்கு இருக்கலாம். அதுபோல் இந்த தெய்வங்கள் வந்து சில பேருக்கு முருகனாக கூட இருக்கலாம். சரியா? ஸோ இந்த தெய்வத்தை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபாடு பண்ணலாம். செவ்வாய் ஞாயிறு வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சில பேர் வந்து ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போவாங்க, அமாவாசை பௌர்ணமி கூட போகலாம். சில பேர் மாதம் ஒரு நாள் சிவராத்திரி அன்னைக்கு போவாங்க. அது பொதுவாக அனைவரும் கும்பிடுறது சிவராத்திரி அன்னைக்கு குலசாமி வழிபாடு பண்ணுறது. இப்போ வந்து நீங்கள் குலசாமி வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான நாள் வருகிறது. வருகிற 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மே 1 சித்ரா பௌர்ணமி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் நடக்குது. ராசியை சம்மந்தப்பட்டு தான் நடக்குது. ராசியில் சூரியன் புதன் வந்து சுபத்துவம் வராங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, மிகச்சிறப்பாக இருக்கும். பஞ்சமாதிபதி 5 குடைவன் வந்து ஒளிச்சந்திரன் பார்வைக்கு வர்றதுனால மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 4, 5 சுகஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் நல்ல நிலைமைக்கு வரதுனால குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும், நல்ல ஒரு காரியம் இருக்கும், சுகப்படுவீர்கள், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும், பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட படிப்பு, திருமண, வேலைவாய்ப்பு நல்லா இருக்கும். புதனும் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால சூரியாதித்ய யோகம், புதாதித்ய யோகம் மிக சிறப்பாக இருக்கும். சரியா? புதன் 3, 6 கூடியவன் தான். தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க, தொட்ட காரியம் தொடங்கும், காரியம் அனுப்பு இருக்கும், உடம்பிறந்த இளைய சகோதரி விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், உத்தியோகம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஆள் நல்லா இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மேக்கப் போடுவீங்க, வசீகரமாக இருப்பீங்க, பிறர் அட்ராக்ட் பண்ணி இழுப்பீங்க, பேச்சுவார்த்தையில் நல்ல ஒரு நளினம் இருக்கும். சரியா? பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் பெண்களோட ஆதிக்கம் நல்லாயிருக்கும், வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க, பெரிய மனுஷரோட ஆதரவு இருக்கும். சரியா? தீர்க்கமாக இருப்பீங்க, சேமிப்பு இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், கையில் காசு பணம் கொஞ்சம் தாராளமாக இருக்கும், அதை நல்லபடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நிஷப யோகம் என்கிற புதையல் யோகம் இருக்கும். புதையல் யோகங்கிறது எல்லாத்துக்கும் உடனே கிடைக்காது. இந்த காலத்தில் புதிய லோகம் வந்துச்சுன்னா கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இருப்பினும் பல்காக பணம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம், மனைவி அல்லது கணவன் வழியில் சொத்து பத்து உயில் சேங்ஷன் ஆகிறது, மற்றவங்க எதனாச்சும் ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கிறது, இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். ஓகே நேர்களே, இதெல்லாம் பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் எப்போல்லாம் போகலாம், என்றைக்கு வரைக்கும் போகலாம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 4-7 வரைக்கும் போகலாம். ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் போகலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் குலசாமி கோயிலுக்கு போகலாம். இப்போதைக்கு போகணும் சார் அப்படின்னா வருகிற 1ஆம் தேதி போங்க, மே 1ஆம் தேதி போகலாம். அடுத்து மே 1ஆம் தேதியிலேருந்து மே 8 வரைக்கும் போகலாம். மே 1 to மே 8 வரைக்கும் போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதில் இடையில் வந்து சந்திராஷ்டமம் வரும். சரியா? சந்திராஷ்டமம் வர அன்றைக்கி தவிர்த்துருங்க. ஸோ மே 1ஆம் தேதி போங்க. இல்லைனா வந்து மே 1, 2, 3 போங்க, 4, 5, 6 விட்டுருங்க, 7, 8 போங்க. சரியா? இடையில ஒரு 2 நாள் விட்டுருங்க, 4, 5 விட்டுருங்க. சரியா நேரில்? இந்த அன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம் வரும். ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். அவர் ஒளிச்சந்திரனாக இருந்தாலுமே ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவார். சந்திரன் 8ல் மறையும் போது குலதெய்வ சாமி கோயிலுக்கு போகக்கூடாது. பொதுவாக எந்த காரியமும் நல்ல காரியம் பண்ணும்போது சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாதுங்க. மேசராசி நேருக்கு சொல்கிறேன். சந்திரன் வந்து 8ல் மறையக்கூடாது, விருச்சிகத்தில் மறையக்கூடாது. சரியா? அடுத்து 9ஆம் இடத்துல வந்தாலும் பரவாயில்ல, குரு பார்வைக்கு வருவார், குருச்சந்திர யோகம், கஜகேஸ்வர யோகம். ஸோ நீங்கள் 7ஆம் தேதி 8ஆம் தேதி போகலாம். 1, 2, 3 போங்க, இல்லைன்னா 7ஆம் தேதி போங்க. சரியா? 7, 8 போங்க. ஓகே நேர்களே, இப்போ வந்து குலசாமி கோயிலுக்கு போகும்போது சில காரியங்களை பண்ணணும். அதை தான் அந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல வரேன். இப்போ இந்த வீடியோ முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். குலசாமி கோயிலுக்கு குடும்பத்தோடு போகலாம், அங்காளி பங்காளி கூட போகலாம். அது மாதிரி வீட்டில் பெண்கள் தூரமாக இருக்காங்க, விளக்கமாக இருக்காங்கன்னா அந்த காலகட்டத்தில் போகக்கூடாது, ஒத்தி வச்சு வரணும். அதுபோல் வீட்டில் பங்காளி விஷயங்கள், அப்பா கூட பிறந்த உறவு முறைகள், இரத்த கலப்பு, ஒரு சாமி கும்பிட்றவங்க யாரும் தவறிட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னா கோயிலுக்கு போகக்கூடாது. ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ ஒரு கட்டு இருக்குது. அது வந்து அந்த நெருங்கின சொந்தத்தை பொறுத்தளவு. ரொம்ப நெருங்கின சொந்தம், அப்பா கூட பிறந்த தம்பி, சொந்த சித்தப்பா அப்படின்னா 1 வருஷம் கழித்து தான் போகணும். அது மாதிரி சில ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குது. அதை நீங்கள் கேட்டுக்கணும். சரியா? நீங்கள் வந்து அக்கம் பக்கத்தில் பெரியவங்ககிட்ட, கோயில் பூசாரிக்கிட்ட கேட்டுக்கலாம். சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கூட சொல்கிறேன். சரியா? அந்த உறவுக்கு முறைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். மணி வழி உறவு முறை பிரச்சனை இல்லை. சில பேருக்கு மனை வழியில் இறந்துருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. அது மாதிரி தங்கை, அக்கா இவங்க உறவில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆண் உறவு தான் ரொம்ப முக்கியம்.
சரியா? அண்ணன் தம்பி, சித்தப்பா மக்க, பெரியப்பா மக்க இந்த உறவில் ஆள் தவறிட்டாங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகிறத கொஞ்சம் பார்த்து தான் போகணும். சரி, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் சார், நாங்கள் நல்லா இருக்கிறோம் போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, வீட்டில் இருந்து விரலி மஞ்சள் எடுத்துகிட்டு போங்க. ஒரே ஒரு விரலி மஞ்சள், முனை மலங்காத விரலி மஞ்சள் எடுத்துகிட்டு போங்க. அடுத்து நாட்டு சக்கரை கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, வஸ்திரம் சாத்துங்க, அபிஷேகம் பண்ணுங்கள், அலங்காரம் பண்ணுங்கள். கோயிலில் என்ன முறையோ அதுபடி நீங்கள் செய்யுங்க. குலசாமி நல்லபடியாக கும்பிடுங்க. உங்கள் வேண்டுதல் கோரிக்கை எல்லாத்தையும் சொல்லுங்கள். சில பேர் மொட்டை அடிப்பாங்க. எது வேணாலும் செய்யுங்க. நீங்கள் சரியா நேர்களே, சித்ரா பௌர்ணமி கூட செய்யலாம். நல்ல நாள் தான், வருகிற வெள்ளிக்கிழமை. ரைட்டு, செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த குண்டு போன விரலி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து குலசாமி பாதத்தில் வச்சு கும்பிடுங்க. கோயில் பூசாரிகிட்ட சொன்னீங்கன்னா வச்சு எடுத்து கொடுப்பாரு. அதை வீட்டுக்கு உணர்ந்துருங்க. சார் கோயிலில் கூட்டமாக இருக்குது, செய்ய முடியல, சில நேரங்களில் பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கோயில் சன்னதிலே ஒரு பக்கம் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். குடிமரத்துக்கிட்டேயோ பள்ளிப்பீடத்துக்கிட்டேயோ கோயிலில் ஒரு முக்கியமான இடத்துல அந்த விரலி மஞ்சளை வச்சு மனசார தெய்வத்தை நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த விரலி மஞ்சள் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா சில நேரத்தில் மூலஸ்தானத்தில் வைக்க முடியாத அளவுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும். ஏன்னா சூழ்நிலை வந்து எல்லா நேரமும் நமக்கு சாதகமாக இருக்காது. தெய்வத்தை பார்த்து கும்பிடலாம், ஆனால் அதை வச்சு எடுக்கிறதுக்கு வந்து பூசாரி ஒத்துழைக்கணும், நேரங்காலம் கரெக்டாக இருக்கணும். சரியா? அதனால் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம். கோயிலில் நீங்கள் வச்சு எடுத்துட்டாலே போதும், அந்த சந்நிதியில் மிதித்தாலே போதும். சரியா? சந்நிதியில் அது டச் பண்ணாலே போதும். ரைட்டு. அடுத்து இந்த நாட்டு சக்கரை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கோயில் சுவத்தில் போடுங்க. கோயிலை சுற்றி மதில் சுவர் இருக்கும். கோயிலை சுற்றி இருக்கும் மதில் சுவரில் அந்த எறும்புகளுக்கு கீழே போடுங்க. அந்த செவத்தை ஒட்டி கீழே தரையில் போட்டிங்கன்னா அந்த எறும்புகளுக்கு தீனியாகும். இது ஒரு நல்ல ஒரு தோஷத்தை குறைக்கும். இப்போ ஜனன ஜாதகத்தில் சனி தோஷம், செவ்வாய் தோஷம் இருந்துச்சுன்னா இந்த குலசாமி கோயிலுக்குள்ள எறும்புகளுக்கு நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சரியா நேரில்? இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதையும் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பெரும்பாலும் தீர்ந்து போயிடும். தோஷங்கீசம் எதனாச்சும் இருந்ததுன்னா சரியாக போயிடும். குறிப்பாக ராகதிசை நடக்கிறவங்க செய்யலாம். ராகதிசை நடக்கும், மத்தியம வயசில் நடக்கும். மேசராசியில் ராகதிசை நடக்கிறவங்க இதை செய்யலாம். செவ்வாதிசை நடக்கிறவங்களும் செய்யலாம். கொஞ்சம் வயசில் சில பேருக்கு செவ்வாதிசை நடக்கும், ஒரு 35 வயசுக்குள்ளே நடக்கும். செவ்வாதிசை ராகதிசை நடக்கிறவங்க இதை கண்டிப்பாக செய்யலாம். சனி மகாதிசை வயசான காலத்தில் நடக்கும். மேசராசிக்கு சனி மகாதிசை வயசான காலத்தில் நடக்கும், அவங்களும் செய்யலாம். சரி, அதனால் செவ்வாதிசை, ராகதிசை, சனி மகாதிசை நடக்கிறவங்க குலதெய்வம் கோயிலில் உள்ள எறும்புகளுக்கு நாட்டு சக்கரையை போட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரைட் சார், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. மஞ்சள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. பிரார்த்தனையெல்லாம் முடிச்சுட்டு காணிக்கை போடுங்க, உண்டியலில் போடுங்க, நல்லபடி சாமி கும்பிடுங்க. சில பேர் குலசாமி கோயிலிருந்து இந்த பிடிமண் எடுத்துகிட்டு வருவாங்க. பிடிமண் எடுத்துகிட்டு வந்து கூட வீட்டில் வந்து அதை மஞ்சள் துணியில் கட்டி சாமியை கும்பிடுவாங்க. அதெல்லாம் சிலவரோட சாய்ஸ் தான், விருப்பம் இருந்தால் செய்யுங்க. சில பேர் குலசாமி ஃபோட்டோவே வீட்டில் வச்சு கும்பிடுவாங்க. சரியா? குலசாமி ஃபோட்டோ வீட்டில் இருக்கிறது சிறப்பு தான், அதை தினமும் கும்பிடலாம். இந்த விரல் மஞ்சள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, மறுநாள் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. கண்ணாடி பவுலில் வந்து பச்சை அரிசியை போடணும். பச்சை அரிசியை பாதி அளவுக்கு போடணும், வெறுமனை போடக்கூடாது. அதில் மஞ்சளை போட்டு மிக்ஸ் பண்ணி போடணும். கண்ணாடி பவுலில் பாதி அளவுக்கு பச்சை அரிசியை மஞ்சள் மிக்ஸ் பண்ணி போடணும். அச்சையதை சொல்கிற பார்த்தீங்களா, அது மாதிரி போடணும். சரியா? பச்சை அரிசி, ட்ரையான பச்சை அரிசியில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு தாம்பளத்திலையோ இல்லைன்னா தட்டிலையோ விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து கண்ணாடி பவுலில் போட்டுடணும். போட்டுட்டு அந்த விரலி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அதை அதில் நட்டு வச்சுருங்க. நட்டு வச்சுட்டிங்கன்னா அது நிற்கும். அதை அப்படியே குலசாமியாக நினச்சி கும்பிடுங்க, குறையெல்லாம் தீரும். இந்த ஏழச்சனி காலகட்டத்தில் 7.5 வருஷத்துக்கு இனிமேல், இப்போ உங்களுக்கு ஏழச்சனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருக்குது. சரி, அவர் இன்னும் மீனத்திலே 1 வருஷம் இருப்பார். அடுத்து உங்கள் ராசியில் ஒரு 2.5 வருஷம் இருப்பார். அடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்துல ஒரு 2.5 வருஷம் இருப்பார். ஸோ 5 இன்னும் 6 வருஷம் இருக்குது. 6 வருஷத்துக்கு இந்த வழிபாடை நீங்கள் பண்ணலாம். சரியா? பிரச்சனை தீரும், ஏழச்சனுடைய தாக்கம் குறையும். ஸோ ஒரு 6 வருடத்துக்கு இந்த வழிபாடை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா குலசாமி வீட்டில் இருந்து எல்லா குறைகளும் தீர்க்கும். குலசாமி ரொம்ப முக்கியங்க. ஒரு மனிதனுக்கு வருகிற நல்லது கெட்டது ரெண்டுக்குமே வந்து குலசாமியுடைய அருள் வேணும். ஒரு சிலருக்கு நல்லது நடந்தாலுமே குலசாமியுடைய அருள் இருக்கணும், கெட்டது நடந்தாலுமே குலசாமியை வந்து நேரம் வந்து கண்டுக்கலன்னு அர்த்தம். ஒரு குடும்பத்தில் ஒரு உயிர் வருது, ஒரு உயிர் போகுது, ரெண்டுக்குமே வந்து குலசாமியுடைய கட்டளை இருக்கும். சரி, அதனால் குலசாமி ரொம்ப முக்கியம். குலசாமியை வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க. குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சார், நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் இருக்கிற இடத்துலையே ஒரு மஞ்சள் துணியில் ₹1 காயின்ஸை சந்தன குங்குமம் வச்சு அதை அப்படியே முடிச்சு மாதிரி கட்டி வச்சுருங்க. அதை குலசாமியை நினச்சி கும்பிட்டு வச்சுருங்க. ஊருக்கு வரும்போது கோயிலுக்கு போட்டுருங்க. சார், இங்கே குலசாமி வந்து பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறவங்க கோயிலுக்கு போகலாம். சில பேருக்கு வந்து குலசாமி தூரத்தில் இருக்கும், ஆனால் அந்த குலசாமி தெய்வம் வந்து பக்கத்தில் உள்ள கோயில் இருக்கும். சில பேருக்கு முருகன் குலசாமியாக இருக்கும். அந்த முருகன் வந்து பக்கத்தில் இருக்க சிவன் கோயில் இருப்பார், அவர் போயும் கும்பிடலாம். சரியா? நம்ம குலசாமி எந்த இடத்துல இருந்தாலும் கும்பிடலாம். சில பேருக்கு தான் அந்த குலசாமி வந்து தூரமாக இருக்கும்.
ஆனால் மேக்ஸிமம் எல்லா தெய்வங்களுமே எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ கருப்பசாமி குலசாமி எடுத்துக்கிட்டவங்களுக்கு கருப்பசாமி நிறைய இடத்துல இருக்கிறாரு. ஆனால் குலசாமி கருப்பசாமிங்கிறது ஒரு ஊரில் போய் இருப்பார். சரியா? இப்போ நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இடத்துல இருப்பார், திருநெல்வேலியிலையோ நாங்குநேரிலையோ இருப்பார். ஆனால் மதுரையிலேயே கருப்பணசாமி நிறையா இருக்குது. அலறுவையில் இருக்கிறாரு, தேரடியில் இருக்கிறாரு, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிறாரு, தானப்பம் முதலி தெருவில் இருக்கிறாரு, திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் இருக்கிறாரு. அவரே போய் கும்பிடலாம். நம்ம குலசாமி மற்ற கோயில் இருந்தாலும் அந்த சாமியை போய் கும்பிடலாம் இடையில. சரியா? எல்லாமே நம்ம சாய்ஸ் தான். சரியா நேர்களே? அதைத்தான் இந்த வீடியோவில் வலியுறுத்தி சொல்கிறேன். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, என்னடா ஈஸியாக சொல்கிறேன், நம்மளால் போக முடியலையே, தூரமாக இருக்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். என்றைக்குமே வழிபாடை வந்து நம்ம வந்து எளிமையாக்கிக்கணும். கஷ்டப்பட்டு வழிபாடு பண்ணக்கூடாது. நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் பூஜைக்குள்ளே வரா பராபரமே. வீட்டில் இருந்துக்கிட்டே இறை வழிபாடு பண்ணலாம். தெய்வத்தை வீட்டில் இருந்து மனசார நினச்சி தியானம் பண்ணிங்கனாலே வீட்டுக்கு வந்துடும். அதுக்கு தான் எப்போயுமே போதி ஜோதிடத்தில் நான் வந்து ஒரு படகரமாலாம் சொல்ல மாட்டேன், ஒரு ஆடம்பரமாக டாம்டிம்லாம் சொல்ல மாட்டேன். எளிமையாக எளிதாக சொல்லுவேன். வேத ஜோதிடத்தில் அந்த சாஸ்திரத்தை பார்த்து கிரக நிலைகளை பார்த்து எளிமையாக சொல்லுவேன். அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே? அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அந்த அவரை போய் பாருங்கள், அவர் அதை கொடுப்பாரு, அதை வாங்கி அங்கே போய் கொடுங்க, இதெல்லாம் செலவழுத்து விடுறது, பாக்கெட் மணியை காலி பண்ணுறது. என்றைக்குமே யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கு செலவழுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அதை செய்யாதீங்க. வேத ஜோதிடத்தில் எந்த இடத்துலையும் சொல்லலை. சரியா? மனிதனுக்கு விதி எப்படி இருக்குது அப்படித்தான் நடக்கும். கர்மா வலியுது. கர்மானு ஒன்று இருக்க போதே அந்த பிறவியை பிறந்திருக்கிறோம். இல்லைனா நம்ம வந்து மோட்சத்தில் இருந்திருப்போம், பிறவியற்ற நிலையில் இருந்திருப்போம். ஸோ பிறவி பிறந்தாச்சு, மனுஷனாக பிறந்தாச்சுன்னா ஏதோ ஒன்று கழிக்க தான் பிறந்திருக்கோம். அதில் நல்லதை செஞ்சுட்டு போயிட்டோம்னா அடுத்த பிறவி குறையும். அதுதான் கண்டிஷன், அதுதான் கர்மா விதிங்கிறது. ஸோ இங்கே வந்து எதை செஞ்சாலுமே இங்கே வந்து எதுவும் மாறி போகிறது கிடையாது. மனசாந்திக்கு வேணால் செய்யலாம். பரிகாரம் பண்ணுறது, சில காரியங்கள் பண்ணுறது எல்லாமே மனசாந்திக்கு தான். சரியா? மழை பெஞ்சால் கொடையை பிடிச்சிட்டு போகிற மாதிரி தான். ஆனால் மழையை நிப்பாட்ட முடியாது. அதுபோல தான் தற்காப்பு கவசமாக தான் சில காரியங்களை நம்ம பண்ணுறோம். பரிகாரம், சில வழிபாடுகள்லாம் எது இப்படி இருந்தாலுமே கர்மாவை கழிச்சு தான் ஆகணும். ஸோ தெய்வ நம்பிக்கை வந்து அதுக்கு ஒரு பெரிய கவசமாக இருக்கும் நமக்கு. சரியா? அந்த தாங்குகிற சக்தியை தெய்வம் கொடுக்கும். அதனால தான் நான் என்றைக்குமே வந்து போதி ஜோதிடத்தில் ரொம்பையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது உண்மையும் கிடையாது, அதுக்கு பில்டப் தேவையில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த சாமியை போய் கும்பிடணும், அவரை போய் பார்க்கணும், அங்கே ஒரு கடை இருக்கும், அந்த கடையில் தான் அந்த பொருள் கிடைக்கும், அந்த பொருளை வாங்கி அவர்கிட்ட கொடுத்து அவரை திருப்பி கொடுப்பாரு, அதை தூக்கி அந்த கடலில் போய் கரைக்கணும். எதுவுமே இல்லைங்க. நீங்கள் பிறக்கும்போது எழுதியிருக்கு, தலையெழுத்தில் என்ன எழுதியிருக்கு, நீங்கள் பிறக்கும்போது ஜெனிக்கும்போது கீழ்வானத்தில் என்ன உதயமாதோ அதான் லக்கணம். மேசராசியில் பிறந்தீங்கன்னா மேசராசி, ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா ரிஷபராசி. இவ்வளோ தான் சிம்பிள். நான் மேசராசியில் தான் பிறந்திருக்கேன், அப்படியே நான் இருப்பேன், தவிட்டு இருப்பேன், ஒன்றும் கிடையாது. அந்த நட்சத்திரத்தில் அசுபதியில் பிறந்தனால மேசராசி, ரோஹிணியில் பிறந்தனா ரிஷபராசி, திருவாதிரையில் பிறந்தால் மிதுன ராசி. இவ்வளோ தான் சாதாரண மனுஷனுக்கு. சரியா? அதனால் நம்மளை தாண்டி நிறையா இருக்குது. நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு நிறைய இது இருக்குது, ஜோதிடத்தில் இருக்குது, இறை வழிபாடில் இருக்குது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, நான் வந்து பொதுவாக வந்து ரொம்ப எல்லாம் வந்து காம்ப்ளிகேட் பண்ண மாட்டேன், எளிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இதை சொல்லிகிட்ருக்கிறேன். சரி, தொட்டு நம்ம வீடியோ விட்டு வெளியே போகிறோம். சப்ஜெக்ட் வந்து குலசாமியை வந்து நீங்கள் வீட்லேயும் கும்பிடலாம். அதுக்கு ஆரம்பித்தது தான். சரியா? வீட்லேயே கும்பிடலாம், மனதார கும்பிடலாம், வீட்டு பக்கத்தில் உள்ள சாமியும் கும்பிடலாம். கவனமாக இருங்க. அவர் அதை சொன்னார் இதை சொன்னார்னு கையில் உள்ள காசை செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க. திருப்தியாக சாமி கும்பிடுங்க. தொடர்ந்து வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கற்பனை கும்பிடுங்கன்னு. ஆமாம், 12ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறாங்க. செவ்வாய் வந்து வருகிற மே 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அடுத்து உங்கள் ராசிக்கு வருவார். ஸோ கற்பனை வழிபாடும் பண்ணலாம். சரியா? ராசிக்கு வருவார், 2ஆம் இடத்துக்கு வருவார். அவர் 3ஆம் இடத்துக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் சிக்கல் தான். கற்பனை வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க. ஜனனஜாதத்தில் சனி செவ்வாய் சரியில்லாதவர்கள் அந்த வழிபாடு பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பாக இருக்கும். இருப்பினும் குலசாமியை நீங்கள் கும்பிடுறது வந்து உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. சரியா? உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சாரருக்கு நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் எது இருந்தாலும் கேளுங்க. அதுபோல் நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டேன், மேச ராசிக்கும் மற்ற ராசிகளுக்கும் உள்ள ஒரு மேட்சிங் போட்டேன். குறிப்பாக மேச ராசி கன்னி ராசி போட்ட வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. மேசராசி கன்னிராசியில் உள்ள கான்ட்ராவர்ஷன், மேசராசி கன்னிராசிக்கு எப்படி ஒத்து போகும், அதை போட்டிருந்தேன். அதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அவங்க அனைவருக்கும் நன்றி. அந்த வீடியோவில் எது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. அதுபோக மேசராசியில் பிறந்தவங்க மற்ற ராசிக்கோட கோஆர்டினேஷன் வேணும்னாலும் கேளுங்க. நீங்கள் கேட்குறதுக்கு நான் போடுவேன். நீங்கள் எந்த ராசியை கேட்குறீங்களோ அது போடுவேன். பொதுவாக மேசராசி கன்னிராசி நல்லா இருக்காது, மேசராசி விருச்சிக ராசி நல்லா இருக்காது, மேசராசி மிதுன ராசி நல்லா இருக்காது, மேசராசி கும்பராசி நல்லா இருக்காது. சரியா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒத்து போகாத ராசிகள். அதனால் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து
ஜோதிடத்தில் எதாக இருந்தாலும் அதில் போடுவேன். ராகு திசையை பற்றி ஒரு வீடியோ போட்டே நிறைய பேர் பார்த்தாங்க. அதே மாதிரி அடுத்து குரு திசைக்கு போடுறேன் நான். சரியா நேரில் குரு திசைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். சரியா, குரு திசைக்கு கேளுங்க, நீங்கள் கேட்டால் தான் நான் வந்து போடுவேன். ஆமாம், கன்னிக்கு மேசத்துக்கும் போட்டேன், ஒரு 10 நாளுக்கு முன்னாடி போட்டேன். அதை நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. கன்னி விஷ் மேசம் சரியா ஒரே வீட்டில் இருந்தால் என்ன இதுன்னு ஒரு வீடியோ போட்டேன். அது நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. அனைவருக்கும் நன்றி. சிறந்தாலும் தான் நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. கன்னி வெர்சஸ் மேசம், ஒரே இடத்துல இருந்தால் என்ன நடக்கும், இது தெரிந்தால் சண்டை குறையும். ஒரே வீட்டில் உண்மை என்ன, கன்னி மேசம், இது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரைட்டு, இது மாதிரி காம்பினேஷன். அதுபோக மேசராசியில் வேறு எதனா தகவல்கள் சார், மேசராசிக்கு இதை பற்றி போடுங்க, படிக்கிறவங்களை பற்றி போடுங்க, உத்தியோகஸ்தர்களை பற்றி போடுங்க, திருமணமானவங்களுக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனையோ அதை கேட்கணும் நீங்கள். சரியா, ஒன்று தசாபுத்தி கேட்கலாம். ராகு திசையை பற்றி ஏற்கனவே போட்டுட்டேன். குரு திசை, சனி மகா திசை, அதை பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக போடுவேன். எனக்கு வந்து மெஜாரிட்டி யார் அதிகமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்குறவங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச அந்த ஜோதிட விளக்கத்தை சொல்லுவேன், அந்த பலன்களை சொல்லுவேன், பரிகார வழிபாடு சொல்லுவேன். ஓகே நேர்களே, உங்கள் தேவைக்காக தான் நான் இருக்கிறேன். உங்கள் தேவையை தீர்த்து விடணும் தான் இருக்கிறேன். நீங்கள் ஜோசியரெல்லாம் பார்க்க வேண்டாம், ஜாதகத்தெல்லாம் பார்க்க வேண்டாம். இந்த கோச்சாரத்தில் உள்ள நிலையக்கு ஏற்ற மாதிரி சில காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, சிறுக சிறுக செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருப்பீர்கள். எப்படி எறும்பு சேர்த்து வைக்கிறதோ சிறுக சிறுக, அது மாதிரி சில காரியங்களை சிறுக சிறுக சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு புண்ணியம் நடக்கும். சரியா, பாவம் குறையும், புண்ணியம் அதிகமாகும், காரிய அனுகூலமாகும், காரிய தடைகள் நீங்கும், நல்லா இருப்பீங்க. சரியா நேர்களே, அனைத்து விதத்திலும் நல்வழிப்படுவீர்கள். வாழ்த்துக்கள். குலசாமியோட அவர்கள் கிடைக்கட்டும். அதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு. குலசாமி வந்து கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார். இந்த வீடியோவுக்கும் அப்படி தான் தம்மையில் போடுவேன் நான். சரியா நேர்களே, நேரம் வந்தாச்சு. மேசராசிக்கு குலசாமியை இந்த கிழமையில் போய் கும்பிடுங்கள். சரியா, மேசராசி குலதெய்வத்தின் அருள் கிடைத்து விட்டது. இந்த கிழமையில் கும்பிடுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாம் இறைவன் அசுபதி பரணி கிருத்திய நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலன்களை பெற்று தேகாரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.